இந்த உலகம் எப்பவுமே உங்களுக்கு ஒத்துமையான விளையாட்டா விளையாடாது. ஒரு ஃபேர் கேமா விளையாடாது. எப்பவுமே யாராச்சும் ஒருத்தர் நம்மள ஏமாத்திட்டோ, நம்மள பயன்படுத்திட்டோ, நம்மள அடிமைத்தன்மை படுத்திட்டோ இருப்பாங்க. நீங்க ஸ்கூல்ல பார்த்துருக்கலாம், காலேஜ்ல பார்த்துருக்கலாம், இல்லன்னா ஏதாச்சும் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்துருக்கலாம். எந்த கேங்ல இருந்தாலும் அதில ஒருத்தனோட டாமினேஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த கேங்ல இருக்க எல்லாருக்கும் அவன புடிச்சிருந்தாலும், அவன் பண்ற ஓவர் ஆக்ஷன் அவன் தான் இது அப்படின்னு சொல்ற மாரி இருக்கிறதுனால, அவன யாருக்குமே பிடிக்காது. அண்ட் இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன ஏமாத்துவாங்க. இல்லன்னா இவங்களே கூட ஏமாந்து போவாங்க அவங்ககிட்ட இருந்து. அவன் இவங்கள ஏமாத்தலாம், இவங்க அவங்க ஏமாத்துறது இதெல்லாம் உலகத்துல நடக்க ரொம்ப காமனான விஷயம். பட் இங்க பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகம் நம்மகிட்ட ஒழுங்கா விளையாடுதா? நமக்கு ஒரு உண்மையான, ஒரு ஹானஸ்டியான பெர்சனா இருந்தா கூட, இந்த உலகம் நம்மள ஒரு சீட்டிங் பண்ற ஆளா, ஒரு ஏமாத்துற ஆள கண்டிப்பா எதுக்கு மாத்துது? ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நீங்க எந்த உண்மையா இருந்தாலும், எவ்வளோ ஹானஸ்டியா இருந்தாலும், இந்த உலகம் யாரையாச்சும் ஒருத்தனை வச்சு உங்கள ஏமாத்துறதோ, உங்கள அப்படியே அடிமைத்தனம் படுத்துறதோ பண்ணிட்டே இருக்கும். நீங்க எவ்வளோ தான் ஸ்கில்ஸ் வச்சிருந்தாலும், எந்த எந்த சிச்சுவேஷனை வேணா தாக்கு பிடிச்சாலும், யாராச்சும் ஒருத்தன் உங்களுக்கு முதுகுல குத்திட்டே இருப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை யார் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்வாங்க. அண்ட் அதே இந்த வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்தை ஆளுவாங்க. இந்த எனர்ஜியை உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் எல்லாராலையும் இந்த ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். இதுதான் டார்க் இன்டெலிஜென்ஸ். இந்த டார்க் இன்டெலிஜென்ஸ் எப்போ பொறுக்குன்னா, எப்போ ஒருத்தன் பிட்ரேட் ஆகுறானோ, மற்றவங்க கிட்ட இருந்து எப்போ வந்துட்டு அவனுக்கு ஏமாத்துறாங்களோ, எப்போ அவங்களோட முதுகில் குத்துறாங்களோ, அவனை ஏமாத்துறாங்களோ, அப்போ தான் உண்மையான டார்க் இன்டெலிஜென்ஸ் பிறக்கும். அவனுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம இதுக்காக இவ்வளோ பண்ணுறோம், நம்ம இருந்தானே போனால் என்ன அப்படின்றவங்க தான் இந்த உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. லைஃப்பில் பாருங்கள், எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். சில விஷயத்தில் இந்த உயிர் இருந்தால் இருக்குது, இல்லைன்னா போயிடுது அப்படின்ட்டு நினச்சி நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலைன்னா உங்களை பார்த்தா உங்களுக்கே பிடிக்காது. நீங்கள் எப்பயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இவங்களனால தான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன்ட்டு. அவங்கள பாருங்கள், மோஸ்ட்லி ஏதாச்சும் என்ன சொல்லியிருப்பாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க மேலே தான் சொல்லியிருப்பாங்க. நான் என்னோடய எக்ஸுக்காக தான் இந்த பிளேஸில் இருக்கேன், இல்லைனா இந்த மாதிரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வலியை, அவங்களோட ரிவெஞ்ச் மென்டாலிட்டியை இந்த மாதிரி கெரியர் பேஸ் ஃபோக்கஸ் மேலே வைக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜியை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேனே, இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, நம்ம வந்துட்டு மற்றவங்க கத்துற இடத்துல நம்ம பேச வேண்டாம், அங்கே இருக்கிற இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி இருக்கணும். இதுவே இந்த மாதிரி சொங்கி போயிட்டு சைல்டிஷு, இந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள மாதிரி இருக்கவே இருக்காதிங்க. கொஞ்சம் ஸ்கூலில் இருக்கிறப்பவே நெட்வொர்க்கை வளர்த்திக்கோங்க. அண்ட் நான் இங்கே வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, அடுத்தபடியாக ஸ்கூலில் இந்த மாதிரி நல்லா கேங் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றுறவங்கெல்லாம் காலேஜுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. அதுவே காலேஜுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூலில் யாருமே கேங் இல்லாதவங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜுக்கு வந்துட்டு ஒரு கேங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கேங் என்ன, பல கேங் இருக்குது. அந்த கேங்க்கே இவன் தான் பாஸாக இருப்பான். ஸோ இங்கே புரியுதா எப்படி ஒருத்தரோட மென்டாலிட்டி இந்த ஸ்கூல் டேஸ்க்கும் காலேஜ் டேஸ்க்கும் மாறுதுன்ட்டு. அண்ட் இப்போ கவனித்து பாருங்கள், இப்போ யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிண்டல் பண்ணுற கேங், உங்களோட எனர்ஜியை இழுத்துக்கிற கேங் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறப்போ சில பல கொஷின்ஸ் கேட்குறாங்க, பாதி ஸ்டோரி சொல்லிட்டு. இந்த மாதிரி பாதி ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? ஏதாச்சும் ஒன்று இடக்க முடக்காக கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ நீங்கள் வந்துட்டு அது இன்கம்ப்ளீட்டாக விடாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக விட்டால் உங்களோட எனர்ஜி எல்லாம் அவங்களுக்கு போயிடும். இந்த இன்கம்ப்ளீட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு எனக்கு யார் தெரியுமா, எனக்கு என்ன அண்ணா தெரியும், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறப்போ அந்த அண்ணா யார், என்ன பண்ண முடியும் அதையும் சேர்த்து சொல்லுங்கள். பட் இங்கே ஒரு சின்ன விஷயம், யாரோ ஒருத்தரோ நம்ம பின்னாடி இருக்காங்கன்ட்டு நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம இருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி அண்ணா என் பின்னாடி இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான் அப்படின்ட்டு சீன் போடுற ஆளுங்கெல்லாம் நம்மக்கிட்ட வேணாம். நமக்கு நம்ம இருக்குமா, அதுதான் முக்கியம். அண்ட் இந்த மாதிரி எனக்கு அந்த அண்ணன் தெரியும், இந்த அண்ணன் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு இந்த சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி அண்ணனே எனக்கு தெரியாது, எனக்கு இவன் தெரியும் அவன் தெரியும்னு புலம்பாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப மாஸ். எப்போவுமே உங்களோட பவர் உங்ககிட்டயே இருக்கணும், மற்றவங்க இருக்காங்கன்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த அண்ணனை தெரியும், இந்த அண்ணனை தெரியும் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டே சொன்னால், அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் நைட்டில் உங்கள் அண்ணா பண்ணுவான்னு நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் கூட கேட்டுருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் இந்த மாதிரி கேட்க முடியாது, அது ரொம்ப தப்பாக இருக்கும். அந்த டைமில் கேளுங்க. இப்போ வந்துட்டு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நீ பிடுங்குவே, உங்கள் அண்ணன் பிடுங்குவானா அப்படின்ட்டு. என்ன ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அந்த அண்ணா வந்துட்டு யாராச்சும் பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டாலும் நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரியாத ஆளாக இருக்கீங்க,
அப்போது நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட சண்டை வச்சுக்கிட்டா நீங்கள் அடி வாங்கினா கூட எல்லோரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா இவனையே டிஃபெண்ட் பண்ணியிருக்கான்னா நம்மளாம் எந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு. நம்ம ஜெயிச்சோமா தோத்தமான்றது முக்கியம் கிடையாது, நம்ம அந்த பந்தயத்தில் இருக்கமா இல்லையான்றது தான் முக்கியம். தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசை முறுக்குடா. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல டிஸ்ரெஸ்பெக்ட் உங்களுக்கு நடக்கிறப்போ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் தெரியாது. மற்றவங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரி சொல்கிறப்பையோ இல்லைன்னா நீங்கள் திங்க் பண்ணுறப்பையோ நீங்கள் ரொம்ப குறைஞ்சி போன ஆள் மாதிரி தெரியுவீங்க. ஸோ அங்கே நின்று எதுவுமே கெஞ்சாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு அந்த மாதிரியெல்லாம். நீங்கள் அவங்க ஏதாச்சும் வந்துட்டு என்னடா எங்க போடா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே கையில் இருக்கிறதோ காலில் இருக்கிறதோ தூக்கி போட்டு வந்துட்டே இருங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மக்கள் முன்னாடி என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அவன் மேலே அவனுக்கு. அண்ட் இன்னும் பல பேர் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ தான் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் திரும்பி நம்மக்கிட்டே வந்து கெஞ்சுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ஆளுங்கிட்ட என்ன பண்ணோம், பண்ணலாமா வேணாமா? அவங்க ஹெல்ப் கேட்டால் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க மேலே அவங்களுக்கே வெறுப்பாயிடும். நம்ம இவ்வளோ பண்ணுறோமே இந்த ஆளுக்கு, இந்த மாதிரி அவமானிக்கிறோம், ஆனால் நமக்கு எல்லாமே இந்த ஆள் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்கள் மேலே வரும். அண்ட் இவங்க மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனா அப்படின்ட்டு அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் வரும். அண்ட் எப்போவுமே ஒருத்தர் கீழே இருக்காதீங்க, ஒருத்தர் கூட இருங்க, இல்லைனா ஒருத்தருக்கு மேலே இருங்க, ஒருத்தரோட கீழே மட்டும் இருக்காதீங்க. இந்த புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த புஷ்பா படத்தில் அவனுக்கு 5 லட்சம் தரான்னு சொன்னாங்க, ஆனால் இவன் 4% வேணும்னு கேட்டிருக்கான். ஸோ இங்கே புரிஞ்சுக்கோங்க, அந்த மென்டாலிட்டியில் இருங்க. எப்போவுமே உனக்கு ரேட்டு கம்மியானாலும் பரவாயில்ல, அந்த கம்பெனியில் ஷேரை வச்சுக்கோ, இல்லைனா ஜாப் பண்ணுறப்போ ஒரு ஹையர் பொசிஷனில் இரு அப்படின்ட்டு ஜாபெல்லாம் விட்டுன்னு நான் சொல்ல. உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் பண்ணுறதுல நீங்கள் டாப்பில் இருக்க பாருங்கள், உங்களோட ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஒருத்தர் சும்மா என்ன அடிச்சுட்டே இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுறது? அண்ட் எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, நீங்கள் கமெண்ட்டில் சொன்னது நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், ஓகேவா? அந்த கமெண்ட்டில் சொல்கிறப்போ அவன் அடித்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா போகிறீங்களா இல்லைனா ஏதாச்சும் நீங்களும் ரிட்டர்ன் கொடுப்பீங்களா? இதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஒருத்தன் எப்போ உங்களை சும்மா அடிப்பான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கும்போது, இல்லைன்னா அவனுக்கு போர் அடிக்கும்போது, உங்களை நோண்டணும்னு தோணும்போது, இந்த மாதிரி டைமில் தான் அவன் அடிப்பான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் சும்மா இந்த டார்க் சைக்காலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது, சரிங்களா? போனோமா அடித்தோமா தூக்கணுமா அப்படி தான் இருக்கணும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒரு வாட்டி அடித்து பாருங்கள், அவனும் உங்களை அடிப்பான். உங்களுக்கு அடி விழுந்தாலும் சரி, நெக்ஸ்ட் டைம் உங்களை அடிக்கிறதுக்கு அவன் வரமாட்டான் அவ்வளோ க்ளோஸாக. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம இப்போ இவனை அடித்தா திரும்பி நம்ம கூட சண்டை வருவான், அந்த சண்டைனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், இவன் ஒரு மென்டல்காரன் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம் ப்ரோ, அவன் என்னை அடிக்கவே கூடாது, இந்த மாதிரி நானும் அடிதடிக்கு போக மாட்டேன், அவனும் எனக்கு அடிதடி வேணாம் அப்படின்னு சொன்னால், ஏன்டா இந்த மாதிரி அடிக்கிற, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, அதுவே உன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருந்தால் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஒத்துப்பாங்க, ஓகே. பட் இன்னும் சில பேர் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் மயங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, உங்களோட வாய்க்கு ஏதாச்சும் கெட்ட வார்த்தை வருதுன்னா அவன் அடிக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள், சரிங்களா? அந்த வார்த்தை அவனை அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து கொல்லணும். எல்லாரும் அவங்க பற்றி பேசணும். அண்ட் இன்னொரு சிம்பிள் விஷயம், நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருந்தால் போயிட்டு டைரெக்டாக பிரின்ஸிபல்கிட்டயோ டீச்சர்கிட்டயோ சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கொஜாவா என்னது பொட்டையா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அடிதடி தான் நடக்கும், இல்லைன்னா பேச்சுவார்த்தை தான் நடக்கும். நீங்கள் பேசவும் மாட்டேன்றீங்க, சண்டை போடவும் மாட்டேன்றீங்க, அப்போ என்ன பண்ண சொல்கிறோம்? டீச்சர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அண்ட் எனக்கு இன்னும் சிரிப்பு வருது, என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டார்க் சைக்காலஜிஸ்ட்னா எப்படா இந்த கண்ணை பார்த்து அப்படியே மைக்கிடுவாங்க பார்த்தீங்களா, இந்த 7 சென்ஸில் அந்த வில்லன் பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுன்னு நினச்சிருக்கான். பட் அது வந்துட்டு ஹிப்னோடைஸ். அது நம்ம சொல்கிறது சைக்காலஜி பற்றி படிக்கிறது வேறு, இந்த ஹிப்னோடைஸை பற்றி படிக்கிறது வேறு. ஹிப்னோடைஸ்னால் அப்படியே அவனை நம்ம வசத்துக்குள்ளே பண்ணிக்கிறது, நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவே சைக்காலஜினா அவங்கள பற்றி நம்ம படித்து அதுக்கப்புறம் அவங்க மேலே இந்த சைக்காலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அடுத்தபடியாக இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒருத்தன் என்னோடய பொருளை திருடிட்டான், ஆனால் அவன் வாயிலேருந்து எனக்கு அந்த பொருள் திருடினதை கேட்கணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதுக்கான வீடியோ இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒருத்தன் நம்மளை பார்த்து எப்போ தெரியுமா பயப்படுவான்? நம்ம அவன்கிட்ட போய் எதுவுமே பேசாமல் இருந்தால் அவனே பயப்படுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்கிட்டே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் எதுவுமே பண்ணாதீங்க, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பேசிகிட்டே இருக்கா, நீங்களும் சும்மா முருன்னு அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவன் கண்டிப்பாக கேட்பான், என்னடா இந்த மாதிரி லூஸ் மாதிரி பார்க்குறேன் அப்படின்ட்டு. அவன் இந்த மாதிரி ஏதாச்சும் கத்தி சுற்றி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தான்னா, இந்த மாதிரி மென்டலே காமெடியாக, அப்போது அவன் எதுவுமே தப்பு பண்ணலான்ட்டு அர்த்தம். அதுவே இந்த மாதிரி என்னடா ஆச்சு பேசுகிறா, இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணாத பயமாக இருக்கா அப்படின்ட்டு ஏதாச்சும் சொன்னால்,
அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அண்ட் உங்களால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும் அவன் இவன் தான் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அண்ட் நிறைய போலீஸ் கேஸ் படம்லாம் இந்த மாதிரி வருமே கொஷின்ஸு, அந்த டைமில் நீ என்ன பண்ணுறத, இந்த டைமில் நீ என்ன பண்ணுறத அப்படின்ட்டு கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த இவன் தான் திருடினன்ட்டு அவன் ஒத்துப்பான். கண்டிப்பாக திருடினதெல்லாம் விடுங்க, ஆனால் அந்த கடைசியில் ஒரு சாக்கு சொல்லுவான் பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. ஷூயோயோயோயோ, இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க. பட் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு உண்மையாக நடக்கிறதுனால தான் இப்படி இருக்கும். அவங்கள பார்க்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கும், அப்படியே திருட ஒன்று கிடச்சிருவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை அடிக்காதீங்க. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்னு நமக்கும் தெரியாதுல்ல. இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, உனக்கு அப்பா இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை, ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்குது, சரிங்களா? அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேன்சரோ இருக்குது. உங்களுக்கு இன்னும் 10,000 தேவைப்படுது ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு இடத்துல திருடி தான் ஆகணும். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கேட்டீங்க காசு. இப்போ சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? திருடுறது ஒன்று தான் ஆப்ஷன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. திஸ் சிச்சுவேஷன் மேக்ஸ் எவ்ரி ஒன் டு திங்க் டிஃப்ரெண்ட் வே. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி மென்டல் தனமான வீடியோஸ் மட்டும் பார்க்காம சிலது ஏதாச்சும் சாங்ஸ் அந்த மாதிரி கேட்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. எனிவே, இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் எனக்கு டெய்லி வீடியோ போடணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வருது. தேங்க்யூ.